லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் படிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 15. நான் இப்போதே உதவியிடம் இவை அனைத்தையும் சொல்கிறேன் என்று அங்கிருந்து கிளம்பினான் அருண். சற்றும் தாமதிக்காமல் அங்கிருந்த கயிறை ஒன்று எடுத்து அருணின் களத்தில் போட்டு இருக்கினான். அருண் அவ்விடத்திலேயே துடிதுடித்து இறந்து போனான். இவற்றை எல்லாம் ஜன்னல் வழியாக ஒரு உருவம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. அருண் இறந்து கீழே விழும்போது ஐயோ என்று ஒரு குரல் கேட்டது. வசந்த் வேக வேகமாக வெளியே ஓடி வந்து பார்த்தான். அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 15. உதய் மற்றும் மதுமதியை பிரிப்பதற்கு வசந்த் போட்ட திட்டங்கள் ஒவ்வொன்றாய் நடந்தது. இன்று பார்க்கில் மதியின் முன் வந்து நின்றான் உதய். வாருங்கள் உதய், ஏன் இவ்வளவு லேட் என்றாள் மதுமதி. என்னடி, என்னிடமே நடிக்கிறாயா என்றான் உதய். என்ன உதய் சொல்றீங்க? நான் நடிக்கிறேனா? நான் எதற்கு நடிக்க வேண்டும் என்றால், நீ இங்கு யாரை பார்க்க வந்தாயோ அவனை பார்த்து விட்டாயா என்றான். மதுமதியோ எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் உங்களை என்றாள். போதுமதி, நிறுத்து. இனியும் உன் நடிப்பை நான் நம்ப போவதில்லை. உனக்கு அசிங்கமாக இல்லையா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று கோபத்துடன் பேசினான். இதுவரை தன்னிடம் இவன் கிண்டல் செய்து விளையாடுகிறான் என நினைத்து கொண்டவளுக்கு இப்போதுதான் புரிய ஆரம்பித்தது. உதய் அவள் மீது கோபமாக இருக்கிறான், ஏதோ தவறாக உள்ளது என்று. உதய், என்ன பேசுறீங்க நீங்க? என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்கள் என்றாள் மதுமதி. நான் இவ்வளவு கேள்விகள் கேட்கிறேன், அது மட்டுமல்லாமல் நேரிலும் பார்த்து விட்டேன். ஆனால் நீ உண்மையை ஒத்துக்கொள்ளாமல் எதுவுமே தெரியாத மாதிரியே என்னிடமே என்னாச்சு என்று கேள்வி கேட்கிறாய். சரி, நான் தெளிவாக கேட்கிறேன். சற்று நேரத்திற்கு முன்பு இங்கு ஒரு பையன் என்னிடம் பேசிக் கொண்டிருந்தானே, அவன் யார் என்று கேட்டான். சற்று நேரத்திற்கு முன்பு என்று யோசித்தவள், ஆசிரமத்திற்காக டொனேஷன் கலெக்ட் பண்ற பையன், என்னிடம் ஏதாவது உதவி கிடைக்குமா என்று கேட்டுக்கொண்டிருந்தான் என்றாள் மதுமதி. ஏன், எப்படி நீ இவ்வளவு பொய் பேச கத்துக்கிட்ட? அது சரி, என்னையே ஏமாற்றும் போது பொய் சொல்வதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன என்றான். ஐயோ உதய், என்னென்னவோ பேசுறீங்க, ஒன்றும் புரியவில்லை என்றால். ஆமாண்டி, உனக்கு ஒன்றும் புரியாது. நீதான் அவன் நினைப்பிலேயே மயங்கி இருக்க என்று பேசிக்கொண்டே இருந்தான் உதய். போதும் நிறுத்துங்கள் என்று கத்தினாள். என்னடி கத்துற? நீ செஞ்ச தப்ப சொன்னா உனக்கு கோபம் வருதா? உனக்கு நான் ஒருவன் போதாதாடி என்று அவனும் கத்தினான். உதய், நீங்கள் என்னை தவறாக நினைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள் என்றாள் மதுமதி. தவறாக நான் நினைக்கவில்லை, நீதான் தவறாக இருக்கிறாய் என்று சொன்னான் உதய். எதுவாக இருந்தாலும் நேரடியாக கேளுங்கள், இப்படி சுத்தி வளைக்காதீர்கள் என்றாள். ஆனால் உதய்க்கு கோபம் அதிகமாகி கொண்டே போனது. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை காதலித்தது என் தவறுதான். அதற்கு நான் என்னையே தான் திட்டிக் வேண்டும். இனி உன் முகத்தை நான் எப்போதும் பார்க்கவே கூடாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மதுமதிக்கு ஒன்றும் புரியாமல் உதயின் கையை பிடித்து நிறுத்தினாள். கையை விடு என்று சொன்னான் உதய். கொஞ்சம் அமைதியாக இருங்கள், எதுவாக இருந்தாலும் பேசிக்கொள்ளலாம். இப்படி எதுவுமே புரியாமல் என்னை விட்டு நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது என்றாள் மதுமதி. என் கையை விட்டுவிடு, இல்லை என்றால் இங்கு என்ன நடக்கும் என்றே தெரியாது என்றான். அவள் விடாமல் பிடித்திருக்கவே அவள் கையை உதறிவிட்டு அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான். இனி நீ எந்த ஆணையும் ஏமாற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். இவர்கள் இருவரும் சண்டை போடுவதை வசந்த் அங்கிருந்த ஒரு செடியின் பின்னால் மறைந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவன் எதிர்பாராதது மதுமதியை உதய் அடிப்பான் என்பது. வாங்கிய அறையில் மதுமதி நிலை தடுமாறி கீழே விழுந்தாள். அப்போது கூட உதயின் மீது அவளுக்கு கோபம் வரவில்லை. எங்கேயோ ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று தோன்றியது. வீடு வந்த மதுமதி நிலையை பார்த்து அவர்கள் பெற்றோர்கள் பதறி போனார்கள். என்னாச்சு மதுமா, ஏன் இப்படி இருக்கிறாய் என்று கேட்டார் மதுமதியின் அப்பா. மதுமதியோ, இல்லப்பா, வரும்போது கழுத்தடிக்கு கீழே விழுந்துட்டேன், அடிப்பட்டதுல கால் வலிக்குது என்றால். மதுமதியை உட்கார வைத்து அவளுக்கு தண்ணீர் கொடுத்து முகத்தை துடைத்து விட்டு அவளை அன்பாக பார்த்து கொண்டனர். இங்கோ தன் அறைக்கு வந்த உதய் இனி இந்த ஊரில் இருக்கக்கூடாது, சீக்கிரம் வேறு காலேஜில் சேர வேண்டும், அதற்கான வேலைகளை பார்ப்போம் என்று அவனது பெற்றோருக்கு தகவல் சொன்னான். ஆம், உதய் வெளியூர் தங்கிதான் படித்து வந்தான். இன்று மதுமதியால் ஏற்பட்ட நினைவுகளை மறக்க முடியாது அல்லவா? அதனால் அங்கிருந்து செல்ல முடிவெடுத்தான். இதற்கிடையில் அருண் வசந்தை தேடி அவன் வீட்டிற்கு செல்ல அவன் அங்கு கண்ட காட்சிகள் அவனை அங்கேயே நிலைக்குலைய செய்தது. வசந்த் அவனுடைய மேஜை மீது வைத்திருந்த போட்டோக்களை பார்த்து விட்டான் அருண். இது மதுமதியாச்சு. ஐயோ, உதயையும் அந்த செல்வியையும் இணைத்து வைத்திருக்கிறான். என்னென்ன நடக்குது இங்க? இந்த வசந்த் ஏன் இப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறான்? சரி, அவன் வரட்டும், என்னவென்று விசாரிக்கலாம். இன்றைக்கு இதன் முடிவை நாம் அறிந்தே ஆக வேண்டும் என்று வசந்தின் வருகைக்காக காத்திருந்தான். சிறிது நேரத்தில் வசந்த் அங்கு வந்தான். அவன் அருணை அங்கு எதிர்பார்க்கவில்லை. சரி, சமாளிப்போம் என்று. வாடா மச்சான் அருண், எப்போது வந்த, என்ன விஷயம் என்றான். அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் என்னடா என்று அங்கிருந்த போட்டோக்களை காட்டி கேட்டேன். சரி விழடா என்றான். அதை முதலில் சொல்லுடா, நான் இதை பற்றி உன்னிடம் பிறகு சொல்கிறேன். இப்போது நான் சந்தோஷமாக இருக்கிறேன், உனக்கு என்ன வேண்டும் கேள், என்னிடம் நான் வாங்கி தருகிறேன் என்றான். டேய், நீ இப்ப சொல்ல போறியா இல்லையா? நான் உதயிடம் இதை பற்றி சொல்லவா என்றான்.
சரிடா, இரு சொல்றேன் என்றவன் மதுமதியின் போட்டோ கிடைத்தது. அவளை அவன் ஒருதலையாக காதலித்தது. இங்கு வந்த பிறகு மதுமதி உதய் காதலை பற்றி அவன் உன் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. சரிடா, அதான் அவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள், பின் விலகிச் செல்ல வேண்டியதுதானே என்றான் அருண். என்ன, நான் விலகிச் செல்வதா? என்னுடைய மதுமதி அவள் எனக்கு மட்டும்தான் சொந்தம். யாருக்காகவும் எதற்காகவும் அவளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது என்று ஆக்ரோஷமாக பேசினான். அவன் பேசியதை பார்த்த அருணிற்கு பயம் வந்தது. என்ன இவன் இப்படி நினைக்கிறான்? டேய், இதை இப்படியே விட்டுவிடு, உன் மனதை மாற்றிக்கொள். அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களை பிரித்து அவர்களின் வாழ்வில் விளையாடாதே என்றான். டேய், யாரு சந்தோஷமாக இருக்கிறார்கள்? அவர்களா? அவர்கள் இருவரும் சண்டை போட்டு பிரிந்து 2 மணி நேரம் ஆகிறது என்றான். என்னடா சொல்ற? ஆமாம், நான் அனுப்பிய இந்த போட்டோக்களை அந்த உதய் நம்பி விட்டான். மதுமதியிடம் சண்டை போட்டான். எனக்கு தெரிந்த இந்நேரம் அவன் இந்த ஊரை காலி செய்திருப்பான் என்று சொன்னான் வசந்த். நான் இப்போதே உதயிடம் இவை அனைத்தையும் சொல்கிறேன் என்று அங்கிருந்து கிளம்பினான் அருண். சற்றம் தாமதிக்காமல் அங்கிருந்த கயிறு ஒன்றை எடுத்து அருணின் கழுத்தில் போட்டு இறுக்கினான். அருண் அவ்விடத்திலேயே துடித்துடித்து இறந்து போனான். இவற்றை எல்லாம் ஜன்னல் வழியாக ஒரு உருவம் பார்த்து கொண்டுதான் இருந்தது. அருண் இறந்து கீழே விழும்போது ஐயோ என்று குரல் கேட்டது. வசந்த் வேக வேகமாக ஓடி வந்து வெளியே பார்த்தான். அங்கே மாடிப்படியில் செல்வி ஓடிக்கொண்டிருந்தாள். இப்போது என்ன செய்வதென்று யோசித்தான். உடனே வீட்டை பூட்டிவிட்டு அவனும் கீழே இறங்கி செல்வி சென்ற பாதையை நோக்கி அவனும் சென்றான். அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது, செல்வி நேராக மதுமதியை தான் பார்க்க செல்வாள் என்று சிறிதம் தாமதிக்காமல் மதுமதியின் வீட்டின் அருகே சென்றான். ஆனால் மதுமதி அவள் அறையில் அழுது அழுது அப்படியே உறங்கி இருந்தாள். மதுமதியின் அப்பா அம்மாவை அழைத்தாள் செல்வி. அவர்களிடம் நடந்த விஷயங்களை ஒன்று விடாமல் ஒப்பித்தாள். என்னம்மா சொல்ற நீ சொல்றத பார்த்தா இது பெரிய விஷயமா இருக்கும் போலயே. என் பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? ஐயோ, அவனை விடக்கூடாது, வாமா, இப்போதே அவனை பிடித்து போலீஸில் கொடுத்து விடலாம் என்று சொல்லி மதுமதியின் அம்மா அப்பா மூவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். அவர்கள் மூவரும் வெளியே வருவதை பார்த்த வசந்த், இவர்கள் நம்மை தேடிதான் வருகிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த செல்வி எல்லாவற்றையும் இவர்களிடம் சொல்லிவிட்டாள். அவர்கள் மூவரும் மதுமதியின் அப்பா காரில் ஏறினார்கள். இதுதான் நல்ல சமயம் என்று யோசித்தவன் யாருக்கோ போன் செய்தான். வரும் வழியிலேயே ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரி வேகமாக மதுமதியின் அப்பா வந்த காரை இடித்ததில் சுவற்றில் மோதியது. அவ்வளவுதான், அவர்கள் மூவரும் அந்த இடத்திலேயே இறந்து விட்டார்கள். பின் மதுமதிக்கு தகவல் வர அவள் தலை தெறிக்க ஓடி வந்து அனைவரையும் பார்த்து அழுதாள். நான் என்ன செய்வேன்? இப்படி ஒரே நாளில் எனக்கு முக்கியமான நபர்கள் எல்லாரும் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்று அழுது புலம்பினாள். அதே நேரம் வசந்த் தன் வீட்டிற்கு வந்து அருணை தூக்கி கொண்டு வந்து அவனுடைய அறையில் தூக்கி தொங்க விட்டான். தற்கொலை மாதிரி செட்டப் செய்துவிட்டு அருணின் கையெழுத்து போலவே ஒரு கடிதத்தை எழுதினான். எனக்கு மிகுந்த மன உளைச்சல், என்னால் இனி வாழ முடியாது, நான் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், என்னுடைய மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என்று எழுதி வைத்திருந்தான். இப்படி 4 கொலைகளை ஒரே நாளில் செய்துவிட்டு எந்தவித பயமும் இல்லாமல் வெளியில் இருந்தான் வசந்த். மதுமதியும் அவளின் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தாள். யாரும் இல்லாத அனாதையாக எண்ணினாள். அப்போதுதான் மதுமதியின் பெரியப்பா பொண்ணான ஜோதி அவளை தன்னுடன் அழைத்துச் சென்றாள். இங்கு நடந்தவைகளை எதுவும் தெரியாமல் இருந்தான் உதய். ஆனால் அருண் மரண செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான். அதன் பின் அவனுக்கும் ஒரு நொடி கூட அந்த ஊரில் இருக்க பிடிக்காமல் தன் சொந்த ஊருக்கே திரும்பி விட்டான். இதற்கிடையில் ஒரு 2 மாதங்கள் கடந்து இருக்கும். ஜோதியின் குடும்பத்தில் உள்ளவர்களின் கவனிப்பிலும் தன் அக்கா குழந்தையினாலும் மனம் தேடி இருந்தாள் மதுமதி. அப்போதுதான் மதுமதி யோசித்தாள், செல்வி எப்படி அம்மா அப்பாவுடன் சென்றாள்? எதுவாக இருந்தாலும் என்னிடம்தானே முதலில் சொல்வாள். ஏதோ நடந்திருக்கு, இதை கண்டுபிடித்தாக வேண்டும் என நினைத்தாள். தன் அக்கா ஜோதியிடம் சொல்லிவிட்டு கல்லூரி செல்ல ஆரம்பித்தாள். உதயை பற்றி முதலில் விசாரித்தாள். அவன் இந்த ஊரிலேயே இல்லை என்று தெரிய வந்தது. உதய், என் காதல் உண்மை, அந்த காதலை நம்மை சேர்த்து வைக்கும். நீங்கள் எங்கிருந்தாலும் என்னிடம் அறிவீர்கள் என மனதில் உறுதி கொண்டாள். அவள் அப்பா காரை ஆக்சிடென்ட் செய்த டிரைவரை காவலர்கள் விசாரித்ததில் யாரோ ஒரு காலேஜ் படிக்கிற பையன் பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னான் என்று மட்டும்தான் சொன்னார். ஆனால் அந்த நபர் யார் என்றெல்லாம் தெரியாது என்று சரணடைந்து விட்டாள். செல்வியை பற்றி விசாரித்தால் கொஞ்ச நாட்களாக செல்வி யாரோ ஒரு ஆணுடன் பேசிக் கொண்டிருந்தாள் என்று மட்டும் தெரிய வந்தது. பிறகு யாரோ ஒருவன் மதுமதியை பற்றி விசாரித்ததும் தெரிந்து கொண்டாள். எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்பொழுது யாரோ ஒருவன் திட்டம் போட்டு இந்த வேலையை செய்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. வசந்த் கூட அருணும் இல்லை, உதயும் இல்லை, அந்த செல்வியும் இல்லை. மதுமதியை நெருங்கி விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவன் நினைக்காத ஒன்று, மதுமதி இந்த விஷயங்களை பற்றி விசாரிப்பாள் என்று. அதை தெரிந்து கொள்ள நினைத்தாள் என்று. அவளை நெருங்க போகும் நேரத்தில் அவள் ஒன்றை கூட விட்டு வைக்காமல் சிஐடி போல வேலை செய்ய தொடங்கினாள். இனிமேல் இங்கிருந்தால் அவனுக்குத்தான் ஆபத்து அதிகம் என்று கொஞ்ச நாட்கள் போகட்டும், பிறகு வந்து எதுவும் தெரியாதவன் போல் மதுமதியை அவர்கள் வீட்டிலேயே பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாள்.
ஆனால் இதில் முக்கியமான விஷயம் மதுமதி கல்லூரி படிப்பை முடித்ததும் ஜோதியின் கணவருக்கு டிரான்ஸ்பர் கிடைத்தது. வேறு ஊருக்கு சென்று விட்டார்கள். மதுமதி பற்றி விசாரித்தான் வசன். ஆனால் அவள் எந்த ஊரில் இருக்கிறாள் என்று தெரியவில்லை. அவனுக்கு அவள் இருக்கும் ஊரை கண்டுபிடிக்க ஆள் வைத்து தேடினான் வசன். அதே நேரம்தான் மதுமதி அந்த ஊரில் உள்ள ஜம்புலிங்கத்திடம் மாட்டிக்கொண்டு கஷ்டப்பட்டாள். எதிர்பாராத விதமாக உதய் அந்த ஊருக்கு வேலை நிமித்தமாக வர அப்போதுதான் ஜம்புலிங்கத்திடம் மாட்டிக்கொண்ட மதியை பார்த்தான். வெகு காலம் பார்க்காமல் இருந்தும் கூட அவள் மீது கோபம் குறையவில்லை. அன்று அவள் விஷ்ணுவிற்காக காப்பாற்றவில்லை, காதல் கொண்ட மனதல்லவா. அவளின் அந்த நிலைமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் காப்பாற்றினான். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.